أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் நிறுவனத்தினருக்கு எனது நன்றிகளை ஆரம்பமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஹ், இந்த வகையில் ஹைர் நிகழ்ச்சிக்குள்ளால நான் நினைக்கிறேன் ஸ்கிரீன் கிளியர் ஆயிக்கின்ற செல். நான் அந்த பிரசன்டேஷனுக்கு உள்ளால போக முத இங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ஈக்கிறோம். அப்ப அதுல நான் ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஒன்று, உங்களுக்கு அந்த சாட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு. ஒன்று, இப்ப வந்தீராக்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லெவல்ல இப்ப எந்த தரத்தில் இருக்கிறார்கள்? சில பேர் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் வந்து கேளும், அல்லது அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேளும், அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அந்த இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறார்கள் வந்து கேளும். அப்ப கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட அந்த பேக்ரவுண்ட் எந்த, நீங்க அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா, இல்லாட்டி சூன் ஆஃப்டர் ஏ லெவலா, இல்லாட்டி மாஸ்டர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறா, இல்லாட்டி பேச்சுலர்ஸ் முடிஞ்சு மாஸ்டர்ஸ் பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாண்டு கொஞ்சம் அந்த சாட் பாக்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஆன்சர்ஸை பதிவு செஞ்சா நல்லா. அப்ப எங்களுக்கு அது லேஸ் ஆக்கி எங்களோட அந்த ப்ரெசன்டேஷனை செஞ்சு கொண்டு போறதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, பிஏ ரெண்டு பேர் ரிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தாக்கள். ஓகே, 3 பேர். ஓகே, ரைட். அப்ப இந்த ரிப்ளைல எங்களுக்கு விளங்குதுன்னு இருந்தா ஓகே, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூட, பேச்சுலர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் கூட. எனவே ஹைர், அதுக்கேற்ற மாதிரி நாங்க இன்ஷா சில விஷயங்களை பேசுவோம். ஜஸாக்கல்லா ஹைர். அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு சில நேரம் இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன்னு சொன்னாலே உங்களுக்கு உண்மைக்குமே ஹையர் ஸ்டடீஸுக்கு ஐடியா நீக்கும். அண்டர் கிராஜுவேட்ஸ்னா மாஸ்டர்ஸ் பிஹெச்டி அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் செய்யணும். அப்ப அதுல கொஞ்சம் செல்லுமா அவங்களோட அந்த எந்த நாட்டுல செய்யணும்னு விருப்பம், அல்லது எந்த ஃபீல்ட செய்யணும்னு விருப்பம், அதையும் கொஞ்சம் அப்படியே நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுறீங்கன்னா நல்லா. இப்போ நீங்க அண்டர் கிராஜுவேட் ஒரு ஃபீல்ட செஞ்சு கொண்டிருப்பீங்க, இப்போ மாஸ்டர்ஸ் பிஹெச்டி நீங்க செய்யறா எந்த நாட்டுல, எந்த ஃபீல்ட்ல, அல்லது எந்த யூனிவர்சிட்டியில உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டி அல்லது ட்ரீம் கண்ட்ரி ஒன்று இருக்குமே, அதையும் கொஞ்சம் அப்படியே டைப் பண்ணி போடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஓகே, ஹமாத் பின் khalifa கத்தர் அல்லது ஐயோ, கட்டார், டர்க்கி, யுஏஇ, சவுதி, குட், யூரோப், Egypt, Al Azhar, UK, BA, Qatar, Malaysia. MashaAllah, good, right. Jazakallah khair. உன் ரெஸ்பான்ஸுக்கெல்லாம் ஜிசாக்கல்ல ஹைர். அப்ப இதான் நீங்க இந்த தலைப்பு என்னடா, ஏற்கனவே சகோதரர் ஹஸ்ஸான், ஷேக் ஹஸ்ஸான் அவன் சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப், ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான ஒரு ஒரு அறிமுகத்தை வழங்குற நோக்கம். ஏன்னா இப்ப ஸ்காலர்ஷிப் ஒன்று நாங்க அப்ளை பண்ண சொல்லக்கூட அது வித்தியாசமான ஸ்டெப்ஸ் அளிக்கிறது. ஒன்று, நாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை தேடணும். உதாரணமா நாங்க பிறகு பார்ப்போம், யூனிவர்சிட்டிகள் வழங்குற ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கிறது, சில கவர்மெண்ட் வழங்குற ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கிறது, சில நிறுவனங்கள் வழங்குற ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கிற. அப்ப எங்கட ஃபீல்டுக்கு எங்கட இன்ட்ரெஸ்டுக்கு பொருத்தமான அந்த அந்த ஸ்காலர்ஷிப்பை தேடும். ரெண்டாவது, சில நேரம் நாங்க அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தனியாக அப்ளை பண்ண வேண்டி வரும். அதுக்கு சர்டன் ரிக்வயர்மெண்ட், சில அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் இப்படி இருக்கணும், அவர் பேச்சுலர்ஸ் டிகிரியோட ஜிபிஏ வந்து இந்த லெவல் இருக்கணும். அதே நேரம் வந்து பர்சனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், அந்த மாஸ்டர்ஸோ பிஹெச்டி நீங்க பர்சீவ் பண்றதுக்கான அந்த நோக்கம் எந்த, காரணம் எந்த, அதை நீங்க எழுதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்ப அப்படி பல விஷயங்கள் இருக்கிற. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஸ்காலர்ஷிப் என்பது சம்பந்தமாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை சுருக்கமாக பார்ப்போம். அடுத்து எந்த வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் அளிக்கிற, அடுத்து யார் யாரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாக்கள் யாரு, அடுத்தது வந்து இன்றைக்கு ஸ்காலர்ஷிப் தேடுறா ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான நாலேஜ்கள் நாங்க எங்கிருந்து பெற்றுக்கொள்ளிலும் என்பது சம்பந்தமாகத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம். இன்ஷால்லா எதிர்காலங்களுக்கு யோசிக்கையிலும் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஒன்று எப்படி
ஃபில் பண்ற அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எப்படி இதாக்குற, ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், அடுத்து லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் அதுகளை எப்படி இதாக்குறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் இதுகள் சம்பந்தமான ஒரு 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 அறிமுகத்தை தான் நாங்கள் இன்ஷால்லா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அந்த வகையில இதுல பார்க்கலாம் உங்களுக்கு இது ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஸ்காலர்ஷிப் சொல்றது இன்டர்ன்ஸ். ஸ்காலர்ஷிப் சொல்றது ஓகே, ஸ்காலர்ஷிப்னு சொல்றது என்னன்னா, அதாவது ஒரு ஒரு மாணவன் தன்னுடைய அந்த கல்வி வாழ்க்கைய எந்தவித தடையும் இல்லாம கொண்டு போறதுக்கான ஒரு ஃபைனான்சியலி அவனுக்கு சப்போர்ட் பண்றது, பொருளாதார ரீதியாக அவனுக்கு சப்போர்ட் பண்றது ஸ்காலர்ஷிப்னாக சாதாரணமா சொல்லுவோம். இது வந்து ஒருத்தருடைய அந்த திறமை அடிப்படையில ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது, அல்லது தேவை அடிப்படையில வழங்கப்படுகிறது, அல்லது குறிப்பிட்ட சில கிரைட்டீரியாஸ் அடிப்படையில். உதாரணமாக அவர் தெரிவு செஞ்சுக்கிற அவர் படிக்கிற அந்த பாடம் அல்லது அவர் வாழுகின்ற அந்த பிரதேசம் இதுகளை வச்சும் வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். எனவே ஸ்காலர்ஷிப்னு சொல்றது பொதுவா அவரோட அந்த முழுமையான டியூஷன் ஃபீஸ். உதாரணமா நாங்க யூனிவர்சிட்டியில் ஒன்று படிக்கிறோம்னு சொன்னா அப்ப அங்க நாங்க டியூஷன் ஃபீஸ் கட்டணும். அப்ப அந்த முழுமையான டியூஷன் ஃபீஸ் கவர் ஆகும். அதே நேரம் அங்க வாழ்றதுக்கு ஒரு செலவு மீக்கும். அதாவது அங்க தங்குறது அக்கமடேஷன் ஒரு செலவண்டிக்கும், ஃபுட்டுக்கான ஒரு செலவண்டிக்கும். அப்ப அந்த செலவும் அதுல கவர் ஆகும். அதே நேரம் சில ஸ்காலர்ஷிப்புகள் வந்து டிராவல், அதாவது நீங்க இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்யறதுக்கான அல்லது அந்த நாட்டிலையும் திருப்பி வாரத்துக்கான செலவண்டிக்கு அப்ப அதுவும் வந்து கவர் ஆகும். இன்னும் சில இப்ப போஸ்ட் கிராஜுவேட் வரக்குள்ள பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்களை வந்து சில நேரம் நீங்க ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்றதுக்காக வேண்டி, கன்ஃபரன்ஸ்களுக்காக வேண்டி அல்லது ரிசர்ச் செய்யறதுக்காக வேண்டி வேற இடங்களுக்கு போக வேண்டும். அப்ப அதையும் சில ஸ்காலர்ஷிப்கள் கவர் பண்ணிடும். இப்போ பொதுவா வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வரக்குள்ள வந்து அவங்களோட டியூஷன் ஃபீ, அதே போல அங்க வாழ்றதுக்கான அக்கமடேஷன் ஃபுட்டுக்கான செலவு, அதே நேரம் ட்ராவல், இந்த விஷயத்தை தான் பொதுவாக கவர் பண்றோம். இன்னும் வேற இப்ப கிராண்ட்ஸ் எய்ட்னு சொல்லிட்டு வேற விஷயங்கள் இருக்கிற அதுக்கு வேற கிரைட்டீரியாஸ் வேற இதுகள் இருக்கிற. ஆனா ஸ்காலர்ஷிப்னு சொல்றது இதுதான். இப்ப ஸ்காலர்ஷிப் ஏன் முக்கியம் சொல்லி நாங்க அடுத்த இதுல போட்டிக்கிறோம். கொண்டு வந்து எங்களுக்கு தெரியும், எல்லா மாணவர்களும் அல்லது எல்லா நாடுகளை சேர்ந்த மாணவர்களும் வந்து பொருளாதார ரீதியாக பலமானாக்கள் இல்லை, அல்லது பொருளாதார பலமாக இருந்தாலும் சில நேரம் வேறு நாடுகளுக்கு போயிட்டு படிக்கிற அளவுக்கு பொருளாதார பலமிக்காது. எடுத்தா சில யூனிவர்சிட்டிஸ் எடுத்தா அவங்களோட டியூஷன் ஃபீஸ், அங்க சில நாடுகள லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நல்லாவே கூடும். அப்ப இந்த ஹையர் ஸ்டடீஸை வந்து எல்லா மாணவர்களுக்கும் சமமாக அல்லது திறமையான மாணவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும் என்ற நோக்கத்துல இப்படியான ஸ்காலர்ஷிப்ஸை வந்து சில நாடுகள் சில யூனிவர்சிட்டிகள் எங்களுக்கு தரத்தை பார்க்கிறது. அதே நேரம் வந்து திறமையான மாணவர்களை இனம் கண்டு புத்தாக்கங்களை கொண்டு வரணும் சொல்றதும் இந்த ஸ்காலர்ஷிப் ஒரு நோக்கம். இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப பல நாடுகள்ல இருந்து ஒரு 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 நாட்டுக்கு போயிட்டு படிக்கிற சந்தர்ப்பத்தில் அங்க ஒரு டைவர்சிட்டி, ஒரு பல் வகைமைக்கிறத பார்க்கல. இப்ப பல அனுபவங்கள், பல நாடுகளை சேர்ந்தாக்கள். அப்ப அப்படி ஒரு டைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ண நோக்கத்திலையும் வந்து யூனிவர்சிட்டிகள் அதே நேரம் கவர்மெண்ட்கள் வந்து ஸ்காலர்ஷிப்ஸை வழங்குறத பார்க்கணும். அப்ப இதான் ஸ்காலர்ஷிப் வழங்குறதுக்கான சில நோக்கங்களாக எங்களுக்கு அடையாளப்படுத்தியது. அப்ப அந்த வகையில நாங்க ஏற்கனவே சொன்னது போல நாங்க இன்றைக்கு இன்ஷால்லா இந்த பிரசன்டேஷனுக்கு கூடாக கவர் பண்ற விஷயங்கள் ஒன்று ஸ்காலர்ஷிப் வகைகள், இந்த வகையான ஸ்காலர்ஷிப்கள் ஈக்குது என்று சொல்றது. ரெண்டாவது, ஹூ ஆஃபர்ஸ் மேஜர் குளோபல் ஸ்காலர்ஷிப்ஸ். இப்படி முக்கியமான ஸ்காலர்ஷிப்ஸை வந்து யார் வழங்குற, யூனிவர்சிட்டிஸ் வழங்குதா அல்லது முக்கியமான நிறுவனங்கள் வழங்குதா அல்லது கவர்மெண்ட்ஸ் வழங்குதா என்பதை நாங்க பார்ப்போம். அடுத்து வந்து இப்படியான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எங்க எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். சில நேரம் எங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சொல்லுவார் நான் ஸ்காலர்ஷிப்ல படிச்சு கொண்டிருக்கிறேன், ஸ்காலர்ஷிப் போயிட்டேன்னு சொல்லி. அந்த இன்ஃபர்மேஷன் நாங்க எப்படி எடுத்துக்கொள்றோம், இன்றைக்குள்ள அந்த இன்டர்நெட் வசதிகள் இதுகளுக்கு கூடாக எப்படி நாங்க இந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலும். அடுத்து சில என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். அப்ப அந்த வகையில நாங்க பார்ப்போம் ஸ்காலர்ஷிப் வகைகள். முதலாவது வகை நாங்க ஏற்கனவே சொன்னது போல மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப். மெரிட்னு சொன்னா என்னன்னா, ஒருத்தருடைய அந்த அகாடமிக் எக்ஸலன்ஸ் அல்லது ஆர்டிஸ்டிக் அல்லது அத்லெட்டிக், இந்த மூன்று விஷயங்கள், ஒன்று கல்வி ரீதியா அல்லது கலை சார்ந்து அல்லது அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ், இந்த இந்த துறைகள் ஏதாவது நல்லா பிரகாசிக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அப்படியான பிள்ளைகளை ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூனிவர்சிட்டிகள் ஸ்காலர்ஷிப் கொடுத்து எடுக்கும். எங்களுக்கு சாதாரணமா பார்க்கணும் ஸ்கூல்கள்லையும் கூட இந்த இந்த சிஸ்டம் இருக்குது. அதாவது ஸ்காலர்ஷிப் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தோம்னா அல்லது ஓ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தோம்னா நல்ல லீடிங் ஸ்கூல்கள் வந்து அந்த பிள்ளைகளை என்ன சரி ஸ்காலர்ஷிப் கொண்டு கொடுத்து அல்லது அட்மிஷன் ஃபீயை குறைச்சி எடுக்கும். அதே மாதிரி என்னன்னா அது ஸ்கூலுக்கு நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் ஒன்று கிடைக்கும், ஸ்கூலுக்கு நல்ல ஒரு இது ஒன்று கிடைக்கும், பெருமை உண்டு. அப்ப அதே மாதிரி தான்
என்ன செய்யும்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸும் கூட எங்கள்கிட்ட இந்த இப்படி ஒரு அகாடமிக் எக்ஸலன்ஸ் நல்ல ஜிபிஏ மெயின்டைன் பண்றோம், அதனால எங்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கலை சார்ந்து நல்ல திறமை ஒன்று இருக்குது, அல்லது ஸ்போர்ட்ஸ்ல நாங்க நல்ல ஒரு திறமையான ஆக்கள் ஆயிக்கிறோம்னு சொன்னா அப்ப யூனிவர்சிட்டிக்கு இப்படியான ஆக்கள் தேவை. அப்ப என்ன செய்யும்னா இந்த மெரிட்டை வச்சு யூனிவர்சிட்டிகள் வந்து எடுக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் ஒன்றும் ஆயிட்டு உருவாகும். யூனிவர்சிட்டிக்கு அது நல்லம் தானே, நல்ல திறமையான மாணவர்கள், வித்தியாசமான புத்தாக்கம் உள்ள மாணவர்கள் யூனிவர்சிட்டிகளுக்கு நல்லம். எனவே இப்படி மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஒன்றும் ஈக்கிறது எங்களை பார்க்கலாம். எனவே நாங்க பின்னுக்கும் சொல்லுவோம் என்னன்னா அப்ப உங்களோட அகாடமிக்ல நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்க பார்ப்போம், செகண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் எங்களோட அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்ல தாக்கம் செலுத்தும். சில நேரம் நாங்க இந்த அகாடமிக்கலி கொஞ்சம் வீக் ஆயிருந்தா ஸ்காலர்ஷிப் தாக்கம் செலுத்தி, சம்டைம் 100% ஸ்காலர்ஷிப் இன்னும் கொஞ்சம் குறையலும், அல்லது அந்த ஃபெசிலிட்டிஸ் குறையலும். அப்படி அப்ப அந்த அகாடமிக், ஆர்டிஸ்டிக், அத்லட்டிக் இந்த திறமைகள் அடிப்படையிலும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்கிறேன். எனவே நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்கள் நாங்க எப்பவுமே எங்களோட அகாடமிக் அந்த ஜிபியை தக்க வச்சு கொள்றதுக்காக வேண்டியும், அது எங்கள்கிட்ட அந்த திறமைகளை நாங்க வெளிக்காட்டுறதுக்காக ஒரு சந்தர்ப்பமாகும். அதே நேரம் அதே நேரம் வந்து சில நேரம் வந்து எங்கள்கிட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்த அத்லெட்டிக்ஸ் சார்ந்த ஸ்கில்ஸ் இருக்கும். அப்ப அதையும் நாங்க டெவலப் பண்ணி கொண்டு பரலா செய்ய வேண்டிய தேவையும் இருக்கும் எங்ககிட்ட. அது வந்து எங்களுக்கு பிறகு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கொள்ள யூஸ்ஃபுல் ஆயிக்கும். ரெண்டாவது வந்து நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப். எனவே சில நாங்க ஏற்கனவே சொன்னது போல எங்கள்கிட்ட சில மாணவர்கள் அல்லது பலர்கிட்ட இலங்கை பொறுத்தவரையில பலர்கிட்ட அந்த வெளிநாடுகள்ல பெய்த்து சொந்த செலவுல படிக்கிற அளவு பொருளாதார ரீதியான அந்த பலமில் குறம். அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வந்து சில யூனிவர்சிட்டிகள் வந்து அல்லது சில கவர்மெண்ட்கள் வந்து தேவை அடிப்படையிலான ஸ்காலர்ஷிப்களை கொடுக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் சில நாடுகள் உண்மைக்குமே வறிய நாடுகள். அப்ப அங்க கல்வி ரீதியான முன்னேற்றங்களுக்கு இப்படியான ஸ்காலர்ஷிப்கள் அவசியம். பிள்ளைகள் வெளியே போய்த்து வெளி யூனிவர்சிட்டியில படிச்சு நாட்டுக்கு வந்து பங்களிப்பு செய்யற ஒரு 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 தேவை ஒன்று இருக்கிறதா. ரெண்டாவது வகை தான் இப்படி நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப். மூணாவது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப். அப்ப இது நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரொமோட் டைவர்சிட்டி, ஒரு ஒரு பல்வகைமையை ப்ரொமோட் பண்றதுக்காக வேண்டி யூனிவர்சிட்டிகள் என்ன செய்யும்னா அவங்களுக்கு ஒரு குவாட்டான்னு வச்சுக்கொள்ளும். ஓகே, லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க இத்தனை பெர்சன்டேஜ் எடுப்போம், அதே நேரம் அனுவலி எவ்ரி இயர் இத்தனை பெர்சன்டேஜ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எடுப்போம். காரணம் என்னன்னா அங்க ஒரு டைவர்சிட்டி ஒன்று வரும், வெளியிலேருந்து பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்ப ஒரு ஒரு பல கலாச்சாரங்கள் பல்வகைமை இருக்கின்ற ஒரு ஒரு சூழல் உருவாகும். உங்க போட்டித்தன்மை நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் படிச்சு கொள்ளிலும். அப்ப இப்படி சர்வதேச மாணவர்களை அடிப்படையாக கொண்டும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அடிப்படையாக கொண்டும் ஸ்காலர்ஷிப்கள் வந்து தனியாக வழங்குறார். அடுத்து நாலாவது இன்னொரு வகை தான் என்னன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் அண்டர் ரிப்ரசன்டட் குரூப்ஸ். அதாவது வந்து எங்களுக்கு தெரியும் சில நேரம் ஒரு ஒரு நாட்டு எடுத்தா ஒரு சமூகம் சிறுபான்மையாக்கும், அல்லது குறிப்பிட்ட ஒரு துறை எடுத்து அந்த துறையில வந்து பெண்களோட பங்களிப்பு குறைவாக இருக்கு, அல்லது நாங்க இதுல போட்டிடுற மாதிரி அங்கவீனமான ஆக்களிக்கும், அல்லது வித்தியாசமான திறமைகளை கொண்ட சில நேரம் டிசேபிள் உள்ள ஆக்களிக்கு. அப்ப இப்படியான ஆக்களையும் ப்ரொமோட் பண்ணணும், அவங்களையும் சமூகத்துக்குள்ளால் இன்க்ளூட் பண்ணணும், அவங்களுக்கு கூடாகவும் சமூகத்துக்கு பங்களிப்புகள் வரணும் என்றதுக்காக வேண்டி இப்படியான குரூப்ஸ் அவங்களுக்கும் தனியான ஸ்காலர்ஷிப்கள், அவங்கள பேஸ் பண்ணி சில ஸ்காலர்ஷிப் ப்ரொஜெக்ட்கள் ஈக்கிறதையும் எங்களுக்கு பார்க்கலும். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இறுதியான விஷயம் தான் இதுல என்னன்னா ஸ்காலர்ஷிப் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ். குறிப்பிட்ட ஒரு 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 ஃபோக்கஸ் அடிப்படையாக வச்சு வழங்கப்படுற ஸ்காலர்ஷிப். இப்ப இதுல ஒன்று லொகேஷன் ஸ்பெசிபிக், குறிப்பிட்ட சில ரீஜன்களுக்கு மட்டும். நான் பின்னுக்கு பார்க்கறவங்களுக்கு வேணுங்க, எல்லா நாடுகளுக்கும் அது ஓப்பன் இல்லை, சில நாடுகளுக்கு மட்டும். சில நேரம் ஒரு 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 வறிய நாடுகள் ஆக்கி நாங்க அந்த ஃபேமஸா கேட்கிற அந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப், பொது நலவாய நாடுகள் நம்ம யூகேயால வழங்குற அந்த ஸ்காலர்ஷிப், அது எல்லா நாடுகளுக்குமே அவங்களோட அந்த காலனித்துவத்து கீழே இருந்த அந்த நாடுகளுக்கு மட்டும் அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப், அல்லது சில வறிய நாடுகள் பின்தங்கிய நாடுகளுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப், சில குறிப்பிட்ட துறைகள்ல அந்த நாடுகள் ஆக்களீக்காது. அப்ப அந்த உருவாக்கணும் நோக்கத்துக்காக வேண்டி வழங்கப்படுகின்ற ஸ்காலர்ஷிப் அப்படி. இன்னொன்று வந்து ஏரியா, அதாவது குறிப்பிட்ட அந்த பாடப்பரப்பு அல்லது கல்வித்துறை சார்ந்த, நாங்கள் ஸ்டெம்டு போட்டோம். ஸ்டெம்டு சொன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த ஃபீல்ட்ல ப்ரொமோட் பண்றதுக்காக வேண்டி வழங்கப்படுகின்ற ஸ்காலர்ஷிப், அல்லது ஆர்ட்ஸ் கலைத்துறை சார்ந்த, அல்லது இஸ்லாமிக் ஸ்டடீஸுக்குன்னு சொல்லிட்டு மட்டுமே வழங்கப்படுகின்ற ஸ்காலர்ஷிப். அப்படி அந்த பாடப்பரப்பு சார்ந்த ஸ்காலர்ஷிப்கள் மீக்கிற. அடுத்து வந்து ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக்,
சில நேரம் குறிப்பிட்ட ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவங்கள்ட்ட பல ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஆனா ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். காரணம் என்னன்னா அந்த ப்ரோக்ராம் ப்ரோமோட் பண்ற தேவை வேண்டிக்கும். சில நேரம் அது ஒரு புதிய ப்ரோக்ராம் ஆக்கி மாணவர்கள் வார வீதம் குறைவாக்கி அல்லது நாட்டுக்கு அந்த ப்ரோக்ராம் கூட தேவையாக்கி அப்ப இப்படியான அந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் அடிப்படையாக வச்சு ஸ்காலர்ஷிப்கள் வழங்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப இதுகள் என்னன்னா நாங்க அந்த ஒவ்வொரு ஐடியாவுக்கு ஆகத்தான் நாங்க சொன்னோம் இதுல எந்தெந்த அடிப்படையில ஸ்காலர்ஷிப் வழங்குறது. அப்ப இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க ஸ்காலர்ஷிப்பை தேடுறோம். சில நேரம் எனக்கு ஒரு ஃபோக்கஸ் உண்டிக்கு ஃபோக்கஸ் ஏரியா உண்டிக்கு அப்ப அதை வச்சுக்கொண்டு எனக்கு எல்லா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிடுறேன். குறிப்பிட்ட அந்த ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஸ்காலர்ஷிப் தான் எங்களுக்கு அப்ளை பண்ணி. அடுத்து மெரிட். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு இது ஸ்போர்ட்ஸ்லயும் இன்டர் நேஷனல் லெவல் ஜோனல் லெவல் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் மீக்கின்னு சொன்னா அது எங்களுக்கு மெரிட் பேஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். சில நேரம் நாங்க லைக் எங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது. சில நேரம் எங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் பலவீனம் ஆயிப்போம். அப்ப அந்த டைம்ல வந்து நீட் பேஸ் ஸ்காலர்ஷிப்களை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். அப்ப இது ஒரு ஐடியா ஒன்று தரும் எங்களுக்கு எந்த வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் பொதுவாக ஈக்கிறேன் சார். இன்னும் நிறைய வகைகளுக்கு நான் முக்கியமாக ஈக்கிற அந்த வகைகளை மட்டும்தான் நான் இதுல போட்டிக்கிறேன். நாங்கள் அடுத்தது இந்த ஸ்காலர்ஷிப்ஸை கொடுக்குற ஆட்கள் யார்? அப்ப இதுல நாங்க 4 முக்கியமான ஸ்காலர்ஷிப் வழங்குற இதுகளை இதை போட்டிக்கிறோம். ஓகே, அதுல பாருங்க ஒன்று முக்கியமான இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாக்கள் யாருன்னு ஒன்று யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ். குறிப்பிட்ட அந்த யூனிவர்சிட்டியே ஸ்காலர்ஷிப்களை கொடுக்கும். அப்ப நாங்க வெளியால வேற ஸ்காலர்ஷிப் இதுகள் ஒன்றும் அப்ளை பண்ண தேவையில்லை, யூனிவர்சிட்டிகளை கொடுக்கும். ஆனா எல்லா யூனிவர்சிட்டியும் அப்படி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. சில யூனிவர்சிட்டிஸ் சில நாடுகள்ல சில யூனிவர்சிட்டிஸ் இன்னும் சில யூனிவர்சிட்டிஸ் கொடுக்காது. அவங்களோட ஃபண்டிங் இதுகளை வச்சுதான் தீர்மானிக்கும். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து சில நாங்க சொன்ன மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கும், சில ப்ரோக்ராம்ஸ் கொடுக்காது. அப்ப நாங்க மேலோட்டமா வேலையும் கொடுக்கும். ஒன்றாவது யூனிவர்சிட்டிஸும் காலேஜஸும் வந்து ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கும், அதாவது ஸ்காலர்ஷிப் வழங்குற முக்கியமான என்டிட்டிஸ். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்ஸ். நாங்க பின்னால் உதாரணங்களையும் பார்ப்போம். அப்ப கவர்மெண்ட்ஸும் வந்து அவங்களோட எஜுகேஷனை டெவலப் பண்ணணும், வெளியிருந்து பிள்ளைகள் வரணும், அவங்களோட லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியான நோக்கங்களுக்காக வேண்டியும் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். அல்லது சில நிறுவனங்கள் முக்கியமான நிறுவனங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்ஸை கொடுக்கறது எங்களுக்கு பார்க்கலும். 4வது வந்து தனிப்பட்ட சில தனி மனிதர்களும் படம் படைத்தாக்களும் அவங்களோட ஸ்காலர்ஷிப் இதுகளை கொடுக்கறது எங்களுக்கு பார்க்கலும். அப்ப இதில் நாங்க ஃபர்ஸ்ட் ஒன் நிற்போம், அதாவது யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜ் ஸ்காலர்ஷிப்ஸ். இதுல வந்து பொதுவாக யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் இதாக்கிறேன். உதாரணத்துக்கு சில இதுகளை மட்டும் போட்டிக்கிறேன். இப்போ யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குற முக்கியமான நோக்கம் என்னன்னா அவங்களோட யூனிவர்சிட்டிஸுக்கு நல்ல டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இருக்கும். அப்போ ஸ்காலர்ஷிப் கொடுத்து எடுக்கிறதுன்னு ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. ஏன்டா பலரும் வந்து பே பண்ணி படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அல்லது அதுக்கான அந்த பொருளாதார வசதி இருக்காது. அப்ப டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி பல யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கும். அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா சாரி இந்த யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டிகள் பெரும்பாலும் இப்ப அந்த ட்ரம்ப் வந்த அப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப் இஷ்யூஸ் கொஞ்சம் வருது. ஆனா அதுக்கு வந்து பெரும்பாலும் யூஎஸ்ஏ இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து பை டிஃபால்ட் நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் நீங்க ஈடுபட்டன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்தா நீங்க ஸ்காலர்ஷிப்புக்கும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். அதான் பெரும்பாலும் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸ் அந்த ப்ரொசீஜர். நீங்க வந்து மாஸ்டர்ஸ்க்கோ பிஹெச்டிக்கோ பெரும்பாலும் நான் போஸ்ட் கிராஜுவேட்க்கு ஹையர் ஸ்டடிஸ் தான், அதாவது மாஸ்டர்ஸ் அல்லது பிஹெச்டி. அப்ப அதுக்கு நீங்க அப்ளை பண்றேன்னு சொன்னா அப்ப நீங்க ஆஃபர் லெட்டர் வந்துட்டு உங்க நீங்க எடுபட்டுட்டுன்னு சொன்னா அவங்க பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவங்கள ஸ்காலர்ஷிப்புக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப நீங்க திரும்ப வேறொரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ற மாதிரி தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லா அப்படி ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியது. சில நேரம் சில யூனிவர்சிட்டிஸ் எப்படி செய்யுந்தா நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அக்செப்டன்ஸ் லெட்டர் கிடைச்சா அதை விட ஸ்காலர்ஷிப் அனுப்போம். அல்லது சில நேரம் சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்பும் ஒரு ப்ரொசீஜருக்காக வேணும் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களோட இதுகளை திரும்ப அனுப்பி ஒரு ப்ரொசீஜருக்கு நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப அது வந்து என்னன்னா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் சார். இப்ப இதுல வந்து எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிக்கிறோம்.
எங்களுக்கு கேள்வினா நாங்க அதை கூகுள்ல பார்ப்போம். இப்ப அதை லீக்கிற ஸ்கிரீன் வழங்குதா? ஓ ஓ விளங்குறேன் விளங்குறேன். ஓகே, இப்ப இது லீக்கிற பாருங்க. இப்ப ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில நைட் ஹெனசி ஸ்காலர்ஸ் அவங்களோட அந்த அந்த ஸ்காலர்ஷிப்பை நாங்க எடுத்தா, ரைட், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏ இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் யூனிவர்சிட்டிஸ். இப்ப அவங்களோட இந்த இது ஸ்கிரீன் வழங்கு தானே? எஸ் எஸ். ஓகே, அப்ப இதுல பாருங்க. இது வந்து பாருங்க மல்டி டிசிப்ளினரி மல்டி கல்ச்சரல் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அப்ப நாங்க சொன்ன மாதிரி பல துறைகள் மல்டி டிசிப்ளினரி சொன்னா அவங்களுக்கு பல துறைகளுக்கும் இது அப்ளை பண்ணிடும். அப்ப வரையறுத்தில் இவங்க பொதுவாக உங்களுக்கு இதாக்கிடும். அடுத்து வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் ஃபைனான்சியல் சப்போர்ட்டிக்கு. அப்ப இது இவங்களுக்கு பார்க்கணும். இது வந்து என்னன்னா யூஎஸ்ஏ இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி லைக் ஒன் ஆஃப் த லீடிங், அதாவது நினைக்கிறேன் வேர்ல்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ள அளிக்கிற முக்கியமான யூனிவர்சிட்டி. அப்ப இவங்க வந்து இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் கொண்டிருக்கிறவங்க. அப்ப இது என்னன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க அப்ளை பண்ணி இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நாங்க அப்ளை பண்ணோம்னு சொன்னா அப்ளை பண்ணி எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்தா அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்க, இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எங்களுக்கு அது எடுத்துக்கொள்ளிடு. அடுத்து வந்து நீங்க பார்க்கல இப்ப பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, சிகாகோ, கொலம்பியா, ஏல் இதெல்லாம் வந்து யூஎஸ்ஏ இருக்கிற யூனிவர்சிட்டிஸ். பெரும்பாலும் வந்து பை டிஃபால்ட் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு தருவோம். அடுத்து யூகே நாங்க வந்தா, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து இதுக்கு வந்தா அவங்க என்னண்டா பெரும்பாலும் வந்து யூகே யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க டிரெக்டா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்குற குறவு. இப்போ நாங்க என்ன செய்யணும்டா, ஒரு நாள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். ரெண்டு மாதிரி எங்களை செய்ய ஒன்று யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும், பண்ணி அதே சேம் டைம் வேற நிறுவனங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆக்கியலும் அல்லது வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆக்கியலும் அவங்க சில ஸ்காலர்ஷிப்களை கால் பண்ணுவோம். அப்போ அந்த டைம்ல நாங்க அப்ளை பண்ணுவோம். அப்ப சில கவர்மெண்ட் அல்லது சில பிரைவேட் ஸ்காலர்ஷிப்கள் என்ன செய்யும்னா ஒன்று எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ஈக்கணும் சார், நாங்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி அக்செப்டன்ஸ் லெட்டர் எங்களுக்கு ஈக்கணும் சார். சில நேரம் வந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்து தேவையில்லை, நீங்க அப்ளை பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் நீங்க அவங்களோட ஷேர் பண்ணாலும் சில நேரம் ஸ்காலர்ஷிப் கன்சிடர் பண்ணும். ஆனாலும் வந்து யூகேல இருக்கிற சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கிளரண்டம் ஃபண்ட் சொல்லிட்டு அவங்களோட ஸ்காலர்ஷிப் பண்ணிக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க அதை பார்ப்போம். இதுல பாருங்க. ஓகே, இன்னைக்கு அப்ப இது வந்து அவங்க பாருங்க, இது 200 நியூ ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் ஈச் இயர் டு அசிஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கிராஜுவேட்ஸ். இதுல வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஃபீல்ட்லயும் வந்து 200 ஸ்காலர்ஷிப் முக்கியமா அந்த அவுட்ஸ்டாண்டிங் நல்ல எக்ஸலன்ஸா பெர்ஃபார்ம் பண்ண ஆட்களுக்காக வேண்டி அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அப்ப இதுக்கு என்னன்னா நாங்க யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டுக்கு அப்ளை பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணி எங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் அக்செப்டன்ஸ் நாங்க எதிர்பார்த்தோம் கிடைச்சா பிறகு எங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு ட்ரை பண்ணிடுறோம். இப்படி நாங்க சொன்ன மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் வந்து கொடுக்கல. இப்ப இதுல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் கேட்ஸ் கேம்பிரிட்ஜ் ஸ்காலர்ஷிப் ஒன்றிக்குது. அடுத்து சுவாஸ் யூனிவர்சிட்டி, லண்டன் யூனிவர்சிட்டி இவங்களோட சில ஸ்காலர்ஷிப் இருக்கிற. அதே போல யூகே நாங்க சொன்ன மாதிரி பொது என்கிட்ட சில யூனிவர்சிட்டி இப்படி கொடுக்குற பலது வந்து நாங்க வெளியால ஸ்காலர்ஷிப் தேட வேண்டி வரோம். அப்ப ஒன்னாவது நாங்க சொன்ன மாதிரி முக்கியமா வந்து என்ன செய்யணும், யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வழங்குற ஆக்கள். அதுல நான் இன்ன நாடுகளையும் போட்டிக்கிறேன். அப்ப லேசிக் நான் பிரிச்சு போட்டிக்கிறேன். யூஎஸ்ஏ இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், அடுத்து யூகே இருக்கிற. அப்ப யூஎஸ்ஏ பொதுவா பெரும்பாலும் எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து பை டிஃபால்ட் ஸ்காலர்ஷிப் நாங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ஸ்காலர்ஷிப் தரும். யூகேல சில இப்படி ஃபண்ட்கள் சில ஸ்காலர்ஷிப்கள் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற. மற்றதுகளை வந்து நாங்கள் வெளியால ட்ரை பண்ணணும். வெளியால சொன்னா அது கவர்மெண்ட் ஆக்கியிலும் அல்லது வேற நிறுவனங்கள் ஆக்கிலும் அதை நாங்கள் பின்னால பார்ப்போம். அடுத்து ஆஸ்திரேலியாலையும் வந்து மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில வந்து மெல்பர்ன் இன்டர்நேஷனல் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அதாவது எங்கிட்ட இந்த பேச்சுலர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கான ஸ்காலர்ஷிப் அங்கிக்குது. அடுத்து குளோபல் டைவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாக்கு நேஷனல் யூனிவர்சிட்டி அவங்க கொடுக்கறது.
அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாந்து வந்து இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க மாணவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க. அடுத்து மிடில் ஈஸ்டுக்கு வந்தா கத்தார் யூனிவர்சிட்டி, எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கட்டார்ல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டி உண்டு. அப்போ அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குற பை டிஃபால்ட் நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு அவங்க ஆஃபர் ஒன்று கிடைச்சா ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். அடுத்து ஹலீஃபா யூனிவர்சிட்டி, ஹலீஃபா யூனிவர்சிட்டி வந்து துபாயில் இருக்கிற யூனிவர்சிட்டி உண்டு. அவங்க மெயினா மெடிசின் சயின்ஸ் அந்த ஃபீல்டில் உள்ள யூனிவர்சிட்டி உண்டு. அடுத்து கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் வந்து இப்போ நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இதுகள் ஷேர் ஆயிடுச்சு. இவங்களும் வந்து யூனிவர்சிட்டியாவே அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ற இதுகள். அப்ப நான் இதுல சிலவார விஷயம் என்னன்னா, நான் எல்லா யூனிவர்சிட்டிஸையும் இதுல மென்ஷன் பண்ணவும் இல்லை, எல்லா ஸ்காலர்ஷிப் மென்ஷன் பண்ணவும் இல்லை. ஒரு அறிமுகத்துக்கு தான் இந்த விஷயங்களை சொல்றேன். இப்ப நாங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்காளுங்களை தேடி இந்த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்குதா இல்லையா என்றதை நான் கொஞ்சம் அந்த அப்ளை பண்ற அந்த ப்ரொசஸ்ல பார்த்துக்கொள்ளணும். அதே நேரம் வந்து ஆப்பிரிக்கா, ஏஷியா இருக்கிற யூனிவர்சிட்டிகளும் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்னு ஹல்துன் யூனிவர்சிட்டி டர்க்கியில் இருக்கிற, அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அப்ளை பண்ணி ஆஃபர் எங்களுக்கு வந்துன்னு சொன்னா ஸ்காலர்ஷிப், ஃபுல் ஸ்காலர்ஷிப் அவங்க தர மந்த்லி அந்த டியூஷன் ஃபீ ஃப்ரீ, அதே போல மந்த்லி ஒரு ஒரு ஸ்டைப்பன் உண்டு, அவங்க வாழ்றதுக்கான ஒரு இது உண்டு, அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸ். அதே நேரம் அஸ்ஹர் யூனிவர்சிட்டிலையும் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது ஈஜிப்ட்ல இருக்கிற. அதே நேரம் NUS, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், அதுவும் வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் PhD ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ரிசர்ச் தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப்களை வழங்குறது எங்களுக்கு பார்க்கணும். அப்ப இது ஒன்னாவது விஷயம். ஒன்னாவது என்ன நாங்க சொன்னது மாதிரி டிரெக்டாவே வந்து யூனிவர்சிட்டிகள் ஸ்காலர்ஷிப் வர கொடுக்கும். அப்ப ரெண்டு ஒன்று ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ண வேண்டி வரையும். அப்ப இது யூனிவர்சிட்டிகள் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப்கள். நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவான எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு லிஸ்ட் இல்ல. உதாரணத்துக்கு தான் நாங்க முக்கியமான சில இதுகளை மட்டும் போட்டிக்கிறோம். நாங்க எங்களுக்கு தேடி பார்க்கல. இப்ப நான் கேட்ட மாதிரி உங்களுக்கு எந்த நாட்டுல படிக்கணும் ஆசை நான் கேட்டேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, அந்த நாட்டிலேயே தான் சுருங்க ஒன்று இல்ல, வேற நாடுகள் இதுகளையும் உங்களுக்கு பார்க்கலும். குறிப்பா அந்த நாட்டுல உங்களுக்கு என்ன செய்யணும்டா, அங்கே யூனிவர்சிட்டிஸை பார்க்கலும், அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இல்லையாண்டு எங்களுக்கு தேவைன்னு அவங்களோட அட்மினுக்கு ஒரு இமெயில் ஒன்று போடலும், அல்லது எங்களுக்கு அவங்க வெப்சைட் டீட்டெயில்ஸ் போட்டிக்கலும், அல்லது எந்த ஃபீல்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு பார்க்கலும். அப்ப அப்ப நாங்க அந்த இன்ட்ரெஸ்டான ஏரியா அல்லது இன்ட்ரெஸ்டான நாடுகள் யூனிவர்சிட்டியை வச்சு நாங்க கொஞ்சம் தேடி பார்த்தா நல்லது. அப்படி இல்லாத எங்களுக்கு அப்படி யூனிவர்சிட்டிகள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாட்டி எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நிற்கிறதுன்னா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கு. அப்ப இதுல நான் சில உதாரணங்கள் போட்டு எங்களுக்கு ஃபேமஸான உதாரணங்கள் எங்களுக்கு தெரியும். உதாரணமா அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்டால இலங்கைக்கு எப்படி நினைக்கிறேன் ஒரு வருஷம் 1000 கிராஜுவேட்ஸ்க்கு எப்படியோ அந்த பேச்சுலர்ஸ் இதுகளை ஃபாலோ பண்றதுக்கான ஸ்காலர்ஷிப் ஒன்று அவங்க கொடுக்குறேன். அடுத்து டர்க்கி கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உண்டு, அதுவும் ஃபேமஸான ஸ்காலர்ஷிப். அடுத்து சவுதி கவர்மெண்டால எங்களுக்கு தெரியும் இங்கிருந்து நிறைய பேர் அவங்களோட பேச்சுலர்ஸுக்காக வேண்டி போறோம், இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மற்ற ஃபீல்ட்லையும் போறோம். அடுத்து காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன், பொதுநலவாய ஸ்காலர்ஷிப், இது யூகேல கொடுக்குறது. ஆஸ்திரேலியா அவார்டுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கவர்மெண்டால கொடுக்குற இது. நெக்ஸ்ட் வந்து இதுல ஜப்பான்ல இருக்கிற அந்த மினிஸ்ட்ரியால அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப். ஃபுல் பிரைட் வந்து USA, எராஸ்மஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் ஸ்காலர்ஷிப். அப்ப முக்கியமான அந்த நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்கள் வந்து சில ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கும். அதுக்கு முக்கியமான நோக்கங்கள் இது அளிக்கிற, அது எங்களுக்கு இந்த அவசியம் இல்லை. ஆனா நான் சொல்ல வரேன் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமா நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நாங்க என்ன செய்யணும்னா எங்களோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வெப்சைட் இருக்குதானே, அதுக்கு போனா எங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்க்க என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கால் பண்ணிக்குது, ஸ்காலர்ஷிப் கால் பண்ணிக்குதா இல்லையா. உதாரணமா நீங்க பாருங்க, இதுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் யூடியூப் போகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஸ்ரீலங்கா. ரைட், நீங்க அந்த வெப்சைட்டுக்கு போனாலே நம்மளுக்கு பார்க்கலும் ஸ்காலர்ஷிப்ஸ்னு ஒரு தனி இது இருக்கு பாருங்க. இது விளங்குது தானே? எஸ் எஸ், ஓகே விளங்குறேன். ஓகே, ஸ்காலர்ஷிப்ஸ் சொல்லிட்டு தனி இது இருக்குது.
அடுத்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸா நாங்க ஸ்ரீலங்கா அளிக்கிற இது. அடுத்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வழங்குற ஸ்காலர்ஷிப் வெளியிலேருந்து, அப்ப இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் அது வெளியிலேருந்து பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்காக. அப்ப எங்களுக்கு அவசியம் இல்லை. இதுல பாருங்க அவங்க டீச்சர்ஸ் போட்டி, இப்போ அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் போட்டிக்குது. இதை ஜூம் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன். ஓகே, அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொஞ்சம் போட்டிக்குது. அடுத்து டிரெக்ட் ஸ்காலர்ஷிப்ஸ், அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ், அடுத்து எந்த அளவுக்கு annual ஸ்காலர்ஷிப் கேலண்டர். அதாவது இப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பும் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் ஒன்றிக்கும். அப்ப அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் ஒன்றிக்கும், க்ளோசிங் டேட் ஒன்றிக்கும். அப்ப அப்ப இவங்க என்ன செய்யறேன்னா அந்த ஒரு annually ஈக்கிற அந்த கேலண்டரை போடுவோம். இந்த கவர்மெண்டால இந்த நாடுகள் இந்த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கால் பண்ணிக்குது, இதான் ஓப்பனிங் டேட், இதான் க்ளோசிங் டேட்னு சார். அப்ப இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிரெக்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் நாம இது பார்ப்போம். இப்ப பாருங்க இதுல போட்டிக்குது ஒன்று ARDO ஸ்காலர்ஷிப் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம். இப்ப இதுல டீடைல்ஸ் எல்லாம் வைக்குது, நாங்க இப்ப பார்க்கல, நீங்க பிறகு பார்க்கலும். அப்ப இதுல இந்த டீடைல்ஸ் வைக்குது, இது எந்த மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கான ஸ்காலர்ஷிப். அடுத்து JDS ஸ்காலர்ஷிப் பப்ளிக் செக்டர் ஆஃபீஸர்ஸ். அப்ப இது வந்து பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்றாக்கள், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாக்களுக்கான அவங்க உயர்கல்விகளை தொடர்றதுக்கான இது. அடுத்து பாருங்க ஜாபிர் பின் ஹையான் ஸ்காலர்ஷிப் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் பாகிஸ்தான் இன்ஸ்டியூட் இன்ஜினியரிங் அப்ளை சயின்சஸ். அப்போ குறிப்பா அந்த இன்ஜினியரிங் அப்ளைட் சயின்சஸ் அந்த ஃபீல்டு உள்ள மாணவர்களுக்கான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்காலர்ஷிப். இது வந்து பாகிஸ்தான் ஸ்காலர்ஷிப் உண்டு. அடுத்து வந்து ஜப்பான்ல ஸ்காலர்ஷிப் ஒன்று கால் பண்ணிக்க பாருங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் பப்ளிக் பாலிசி. அப்ப இந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு பார்க்கணும். நாங்க என்ன செய்யணும்னா இப்ப ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இந்த வெப்சைட்டுக்குள்ள போய்த்தா ஸ்காலர்ஷிப்ஸ் தனி ஒரு இது ஒன்றிக்கு. அடுத்து எல்லா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸையும் அவங்க போட்டி, இப்ப அப்ளிகேஷன் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸை போட்டிக்குது. எங்க இப்ப தாய்லாந்து ஸ்காலர்ஷிப் ஒன்றிக்கு, நேஷனல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர் ஸ்காலர்ஷிப் ஒன்று கால் பண்ணிக்குது. நாங்க பார்த்தோம் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் வந்து அவங்க வந்து யூனிவர்சிட்டியால ஸ்காலர்ஷிப் கொடுக்கு. அப்ப இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, அப்ளை பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ். அப்ப இப்படி கொஞ்சம் நாங்க அந்த அப்டேட் ஆகணும்னு சொன்னா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்களை அப்ளை பண்றதுக்கு லேசி. அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அப்ப கவர்மெண்ட் இதுகளை வந்து நாங்க என்ன செய்யணும்னா எங்கட கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில வெப்சைட் போயிட்டு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு முதல் நான் செக் பண்ணி நான் இதுக்கு முதல் கால் பண்ணி இந்த காமன்வெல்த் ஃபேவனிங் அப்படி ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸும் போட்டுச்சு. அப்ப அந்த க்ளோசிங் டேட் முடிய முடிய அதை எடுத்துருவோம். அப்ப அடுத்து உங்களுக்கு அந்த annual ஸ்காலர்ஷிப் கேலண்டர் இருந்துச்சு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொண்டா இல்லாட்டி ஓவராலா பார்த்துக்கொண்டா உங்களுக்கு ஐடியா வண்டிக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் என்னென்ன ஃபீல்டுக்கு எந்த ஃபீல்டுக்கு ஈக்குதா, அதை எப்படி அப்ளை பண்ற அந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஐடிக்கு. அப்ப இது வந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு இப்படி அஃபீஷியல் வெப்சைட்கள் கூட பார்க்க. இது வந்து மற்ற நான் கீழே போட்டிக்கிறது வந்து அந்த ஃபுல் பிரைட் ஐக்கியம், சேவனிங், டர்கிஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டார், இதெல்லாம் வந்து அந்தந்த கவர்மெண்டால இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்குற இதுகள். இப்ப உதாரணமா இப்ப எங்களுக்கு டர்கிஷ் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து ஃபேமஸான ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இப்ப அதுல எங்களுக்கு இது பார்க்கணும், அதுல அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அது இதெல்லாம் போட்டிக்கும். டர்கிஷ் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் நடிச்சா ஓகே, இதாக்கி இதெல்லாம் டீடைல்ஸ் போட்டிக்கு வாட் த ஸ்காலர்ஷிப் கவர், அப்ளிகேஷன் கிரைட்டீரியா, அந்த கிரைட்டீரியா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எந்த லெவல் நீங்க அப்ளை பண்ற, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. க்ளோசிங் டேட் எப்ப, ஓப்பனிங் எப்ப, முடிஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கு என்ன செய்யறதுன்னா அந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டும், பெரும்பாலும் எல்லா கவர்மெண்ட்டும் அல்ல, முக்கியமான கவர்மெண்ட்கள் வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒண்டிக்குது. அப்ப அது லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீக்கிற அங்க படிக்கிற நாட்டு மாணவர்களுக்கு மீக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இப்படி ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறோம். அப்ப எங்களுக்கு வந்து இது மிச்சம் ஹெல்ப்ஃபுல். உதாரணமா நாங்க ஜப்பானை பார்ப்போம், நாங்க ஜப்பான் கொஞ்சம் பரிச்சயம் குறைச்சல் நினைக்கிறேன். இப்ப அதுல மிக்ஸ்ட் ஜப்பான், அவங்களோட மிக்ஸ்ட் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். இது வந்து எங்கட பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல ஷேர் பண்ணது. எனக்கு அவனோட க்ளோசிங் டேட் முடிஞ்சு இந்த 2024 ஷேர் பண்ணது. இது எங்கட பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன். ஓகே, எங்கட ஸ்ரீலங்கன் மினிஸ்ட்ரி வெப்சைட்ல ஷேர் பண்ணது தான் அவங்களோட ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ். இது வந்து பாருங்க அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்ச்சர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்களால கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் தான் இது. பாருங்க ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் போட்டிக்குது. ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டடி இன் ஜப்பான், அது இன்ஃபர்மேஷன்,
எக்ஸாமினேஷன், அடுத்து இங்கால வந்து என்னென்ன எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவை, அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எந்த, இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதில் உள்ள ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ், ஸ்போர்ட்ஸ் அதுக்கு அதில் உள்ள டீட்டெயில்ஸ், இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் நான் இப்போ நீங்களை காட்டிக்கிற மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் போயிட்டேன்னு சொன்னா அவங்க டீட்டெயில்ஸை போட்டிக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் கால் பண்ற, என்னென்ன ஃபீல்டுக்கு யாருக்கு அப்ளை பண்ணிடும், எவ்வளவு ஸ்காலர்ஷிப், எப்போ ஓப்பனிங், எப்போ க்ளோசிங் டேட், இதெல்லாம் டீட்டெயில்ஸும் மீக். இப்போ சவுதி கவர்மெண்ட்லயும் வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி annually அவங்க ஸ்காலர்ஷிப் கால் பண்றாங்க. அதே நேரம் ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் சொல்லிட்டு அது வந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஆஸ்திரேலியா கவர்மெண்டால கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப் தான் அது ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ். இந்த இது வந்து வேற வெப்சைட் ஒன்று அவன் டீட்டெயில்ஸை போட்டிக்குது. அப்ப இதுல நாங்க அந்த அக்கௌண்ட் ஒன்று திறந்து உள்ளுக்கு போகணும். போயிட்டா எங்களுக்கு அது காட்டும் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கிற ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்ல, யாருக்கு அப்ளை பண்ணலும், கிரைட்டீரியா எந்த. இதான் அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அவனோட அஃபிஷியல் வெப்சைட்ல அவன் போட்டுது ஆஸ்திரேலியா அவார்ட் ஸ்காலர்ஷிப். அப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு அப்ளை பண்ணிடணும், எப்படி அப்ளை பண்ணணும், இது சம்மந்தம் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமா ஃப்ரீக்வெண்டா கேட்கப்படுகின்ற கேள்விகள், அப்ப என்னென்ன பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் பாருங்க, ஃபுல் டியூஷன் ஃபீ கவர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஏர் டிராவல், திரும்பி வாரத்துக்கான இது, அடுத்து கண்ட்ரிபியூஷன் டு லிவிங் எக்ஸ்பென்ஸ், வாழ்றதுக்கான செலவு, அப்படி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த அஃபீஷியல் அமௌண்ட் அந்த கவர்மெண்ட் வெப்சைட் கூடாகவே எங்களுக்கு எதிர்பார்க்கணும். அப்ப நான் நினைக்கிறேன் இதுல மென்ஷன் பண்ணதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். நல்ல உங்களுக்கு போற ஒரு டைம் என்ன செய்யலாம், இதுல சும்மா டைப் பண்ணி பார்க்கணும். ஃபுல் பிரைட் ஓகே யூஎஸ்ஏ ஸ்காலர்ஷிப், ஸ்ரீலங்காலையும் அவங்க மாணவர்கள் கொடுத்திக்கிறவங்க ஆக்கள் பேய்த்து நீக்குது, படிச்சு கொண்டு நிற்கிறேன். அடுத்து காமன்வெல்த் ஃபேமஸ் ஸ்காலர்ஷிப், பழைய ஆக்கள் போற இப்பயும் வந்து போற ஒரு கம்பெட்டிட்டிவான ஸ்காலர்ஷிப். அப்ப டர்கிஷ் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஸ்ரீலங்கா இருந்து நிறைய பேர் அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் மிக்ஸ்ட். அடுத்து டேட் வந்து ஜெர்மனி, அங்க போயிட்டு படிக்கிறதுக்கான ஜெர்மன் கவர்மெண்டால வழங்குற ஸ்காலர்ஷிப். அப்ப நான் சில மாதிரி இதை எல்லா உள்ளடக்கல முக்கியமான இதுகளை வந்து நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்ப இது வந்து அப்ப ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது யூனிவர்சிட்டிஸ் வழங்குற மாதிரி சில நேரம் என்ன செய்யும்னா கவர்மெண்ட்ஸிலும் ஸ்காலர்ஷிப் வழங்கும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்யும்னா இதுல ரெண்டு மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். ஒன்று வந்து நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்தா சில நேரம் அந்த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்காட்டி எங்களுக்கு இப்படியான கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்களுக்கு அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொள்ளும். அப்ப எங்களுக்கு அங்க படிக்கணும். சில நேரம் என்ன செய்யும் சொன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் என்ன செய்யும்னா அது கீழால யூனிவர்சிட்டிஸ உள்ளடக்கி. இப்ப நான் நினைக்கிறேன் அல்லாமா இக்பால், டர்கிஷ் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எப்படின்னா டர்கிஷ் கவர்மெண்ட் மெயினா இருந்து அது கீழால யூனிவர்சிட்டி சிக்கும். நாங்க அப்ளை பண்ணி நாங்க டிரெக்டா அப்ளை பண்றதுன்னா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றோம், ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றோம். அப்ப யூனிவர்சிட்டி கிடைச்சுன்னு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ரெண்டு மாதிரியும் வந்து எங்களுக்கு அதை செஞ்சு கொள்ளல. இதுல முக்கியம் என்னன்னா நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னா கவர்மெண்டாலையும் ஸ்காலர்ஷிப்கள் கொடுக்குறேன்னு சொல்ற விஷயத்தை நாங்க விலையும் கொள்ளணும். நாங்க அடுத்து இதுக்கு போவோம். இது வந்து என்னன்னா பிரைவேட் ஃபவுண்டேஷன், அதாவது சில அந்த என்ஜிஓஸ் அல்லது சில முக்கியமான நிறுவனங்கள் அவங்க ஒரு 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 நோக்கத்தோட ஐடியாவோட ஒர்க் பண்ணி அப்ப அவங்களும் என்ன செய்யறதுன்னா அவங்களோட அந்த ப்ரொஜெக்டை அதை பில்ட் பண்றதுக்காக வேண்டி அந்த ஃபீல்டை டெவலப் பண்றதுக்காக வேண்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்கலும். அப்ப இதுல வந்து கட்டார் ஸ்காலர்ஷிப்ஸ், இது கட்டார் கவர்மெண்டால கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப் தான். ஆனா அதே நேரம் வந்து ஒரு தனி இது ஒன்று தான். கட்டார் ஃபவுண்டேஷன் எடுத்தா அது ஒரு கட்டார் கவர்மெண்ட் இது இருந்தாலும் அது வந்து ஒரு அந்த ஒரு பிரைவேட் ஃபவுண்டேஷன் ஒன்று அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில இலக்குகள் இதுகளை வச்சு. இப்ப நான் ஹமத் பின் ஹலிஃபா யூனிவர்சிட்டியில கட்டார் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் கீழால தான் படித்தேன். அப்போ கட்டார் ஃபவுண்டேஷன் சொல்றது நாங்கள் அதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் ஐஎஸ்டிபி ஸ்காலர்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா பார்ப்போம். ஐஎஸ்டிபின்னு சொல்றது இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்களோட ஸ்காலர்ஷிப் ஒன்றிக்குது. அது வந்து எல்லா ஃபீல்டுக்கும் அல்ல. ஐஎஸ்டிபி ஸ்காலர்ஷிப்ஸ் இதுக்கு நாங்கள் போனா உங்களுக்கு பார்க்கலாம் இதுல டீடைல்ஸ். இது வந்து ஐஎஸ்டிபி இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க்.
அவங்களோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்றிக்கிற. அப்ப இதுல டீடைல்ஸ் போட்டிக்கும் என்னென்ன ஸ்காலர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க முக்கியமா நான் மெம்பர் கண்ட்ரிஸ். இவங்க எல்லா இதுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறல, முக்கியமான சில நாடுகளை தான் கொடுக்குறோம். அதில் ஸ்ரீலங்காவும் நீக்குது. நீங்க பார்க்கலும் எஸ் ஸ்ரீலங்காவும் நீக்குது. அதையும் பார்த்து கொள்ளணும். சில நிறுவனங்கள் இல்லாட்டி சில ஆர்கனைசேஷன் சில கவர்மெண்ட் வந்து எல்லாரும் உள்ளடக்க எல்லா நாடுகளும் உள்ளடங்குது. இதுல எங்களை பார்க்கணும் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஸ்காலர்ஷிப். அப்ப இவங்க மெயினா கொடுக்கற வந்து இந்த பெரும்பாலும் சயின்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி ரிலேட்டட் இதுகளை தான், டெக்னாலஜி சயின்ஸ் இதுகளை தான் இவங்க கொடுக்குற. அது வந்து ஃபார் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இன் நான் மெம்பர் கண்ட்ரிஸ், அதாவது அந்த ஓஐசின்னு சொல்லுவோம், அதுக்குள்ளால வராத நாடுகளுக்கு வந்து இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குற. இது டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும், இந்த டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு பார்க்கணும். அதே நேரம் வந்து கட்டார் ஃபவுண்டேஷனும் வந்து என்ன செய்யுதுன்னா, கட்டார் ஃபவுண்டேஷன்ஸ் அல்லது கட்டார் முக்கியமான ஒரு நிறுவனம். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கீழால ஒரு 9 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. கட்டார் ஃபவுண்டேஷனுக்கு கீழால 9 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த 9 யூனிவர்சிட்டிஸுக்கும் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. அங்க வந்து பேச்சுலர்ஸ் இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது. இதான் அந்த யூனிவர்சிட்டிஸ் ஒன்று ஹமத் பின் ஹலீஃபா யூனிவர்சிட்டிஸ், அடுத்து நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இதில் பார்க்கலாம் கார்னிகி மெலன் யூனிவர்சிட்டி, டெக்சஸ் ஏஎம் யூனிவர்சிட்டி, வெர்ஜினியா காமன்வெல்த், ஜார்ஜ் டவுன், நார்த் வெஸ்டர்ன், இதெல்லாம் அங்குள்ள யூனிவர்சிட்டி. நீங்க கொஞ்சம் பாருங்க, கட்டார் ஃபவுண்டேஷன் கீழே வர யூனிவர்சிட்டிஸ். அங்க ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் இஸ்லாமிக் ஸ்டடீஸ், சோஷியல் சயின்ஸோட சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஐடி, மெடிசின், இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்கள் கொடுக்குறீங்க பார்க்கலும். மற்ற நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கல. அடுத்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் இஸ்லாமிக் தாட், இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த இஸ்லாமிக் தாட், இஸ்லாமிய சிந்தனையை டெவலப் பண்ற அந்த நோக்கத்துல சில யூனிவர்சிட்டிஸ் மெயினா ஐஐயூ, மலேசியா இருக்கிற ஐஐயூவும் பேஸ் பண்ணி அவங்களோட அந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஃபேக்கல்ட்டிக்கு தான் அவங்க மெயினாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குற வேற வேற இதுகளும். அப்ப இப்படி பிரைவேட் இது ஃபவுண்டேஷன்ஸும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மீக்கிற ஸ்காலர்ஷிப் வழங்குற நிறுவனங்கள். இப்போ மெயினா இந்த மூணும் தான் எனக்கு தெரிஞ்ச வகையில ஸ்காலர்ஷிப் அப்படி கொடுக்குறோம். யூனிவர்சிட்டிஸ், அடுத்து கவர்மெண்ட், இப்படியான பிரைவேட் நிறுவனங்கள். இதுல நான் சில வெப்சைட்களை போட்டிக்கிறேன், உங்களுக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் தேடுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதுல நான் 1-2 வெப்சைட் மட்டும் நாங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கார்னர். Yeah, it's here. Okay, opportunities corner நீங்க போனா இதுல பாருங்க ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் இருக்குது. இன்டர்ன்ஷிப்ஸ் ஒரு பகுதி ஒன்று இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஆன்லைன் கோர்சஸ், அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்காலர்ஷிப் தானே, ஸ்காலர்ஷிப்னாலும் உங்களோட இதுல உனக்கு ஸ்பெசிஃபை பண்ணி போகும். பேச்சுலர்ஸுக்கா, மாஸ்டர்ஸுக்கா, பிஹெச்டிக்கா, அது எங்க எந்தெந்த நாடுகளை நீங்க தேடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நான் கீழே வந்தா இது பாருங்க, இது லேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லேட்டஸ்டா வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மீக்கும். இது ஸ்காலர்ஷிப் ஐக்கியம், இன்டர்ன்ஷிப் ஐக்கியம், சம ப்ரோக்ராம் ஐக்கியம், வேறு இதுகளிக்கும். அடுத்து வந்து கீழே பாருங்க, இந்த ஒவ்வொரு நாடுகளை பேஸ் பண்ணி மிடில் ஈஸ்ட் எடுத்தா ரைட், இந்த மிடில் ஈஸ்ட்ல யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் ஹமத் பின் ஹலீஃபா ஸ்காலர்ஷிப் கால் பண்ணிக்குது. கத்தார் யூனிவர்சிட்டியில, அடுத்து லுசேல் யூனிவர்சிட்டி, டோஹா இன்ஸ்டிடியூட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அடுத்து துபாயில் இருக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் உண்டு. அடுத்து நீங்க ஆஸ்திரேலியா போனா ஆஸ்திரேலியா இருக்கிற கால் பண்ணிக்கிற ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் இருக்கும், பிரிச்சியா போட்டிக்கும். கனடா சம்பந்தமா, சைனால, அடுத்து யூரோப்ல நான் பார்த்திக்கிறோம். இந்த 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 யூரோப்ல உள்ள யூனிவர்சிட்டிஸ் அல்லது நிறுவனங்களோட ஸ்காலர்ஷிப் டீடைல். அடுத்து ஜப்பான்ல, அடுத்து சிங்கப்பூர். அடுத்து இப்படி நீங்க என்ன செய்யணும்னா இந்த வெப்சைட்குள்ள போனா உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான டீடைல்ஸையும் உங்களுக்கு பார்க்கணும். அப்ப அது வந்து மிச்சம் ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான டீடைல்ஸ் எடுத்துக்கொள்ள. ஆனா முக்கியம் என்னன்னா, சில நேரம் வெப்சைட்டில் தானே அவங்க சில நேரம் என்ன செய்யணும், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கூட்டி குறைச்செல்லாம் போடுறது. நீங்க என்ன செய்யணும்னா கட்டாயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹமத் பின் ஹலீஃபா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் நீங்க இப்படி வெப்சைட்ல பார்த்தா அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்தா, என்கிட்ட வேண்டிய மட்டும் ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல ஸ்காலர்ஷிப் சம்பந்தமா ப்ரோக்ராம்ஸ் அதை எப்படி அப்ளை பண்ணணும். ஃபேஸ்புக்ல பேஜஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது குரூப் வலிக்குது. அப்ப சம்டைம் வாட்ஸ்அப்லயும் குரூப்ஸ் வந்துக்குது. அப்ப இதுகள் என்னன்னா அவங்க சில நேரம் அவங்களோட ரீச்சுக்காக இதுகளுக்காக கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டு. அப்ப நாங்க எப்பவுமே கட்டாயம் அவங்களோட யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கார்னர்ல நாங்க ஹமத் பின் ஹலீஃபாட ஸ்காலர்ஷிப் ஒன்று கால் பண்ணிக்கின்னு பார்த்தா,
ஓகே, அதை டீட்டெயிலாக வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு நாங்கள் அதுக்கு புறம் என்ன செய்யணும், அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குமே அவங்களோட இப்போ உதாரணமா ஹமத் பின் ஹலீஃபான்னு சொன்னா அந்த ஹமத் பின் ஹலீஃபா இந்த வெப்சைட்டுக்கே போய்த்து நாங்க வாசிக்கிறோம். ரைட், இவங்க சொல்ல உண்மைதானா, இவ்வளோ லைக் ஸ்காலர்ஷிப் சரிதானா, இந்த டேட்கள் வந்து ஓகே தானா, ரெக்குவயர்மெண்ட் சில நேரம் அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டி நோ ஐரிஸ் நீடட், ஐஎல்டிஎஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போட்டி. ஆனால் உள்ளுக்கு போய்த்து பார்த்தா யூனிவர்சிட்டி சொல்லிக்கும் கட்டாயம் தேவை, இந்த கிரைட்டீரியாஸ் தான் தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காட்டல, இப்போ உள்ளுக்கு போயிட்டு எங்களுக்கு பார்க்கேன். இப்போ மிடில் ஈஸ்ட்ல அஹமத் பின் ஹலீஃபாண்டா எங்களுக்கு உள்ளுக்கு பார்க்கணும், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டிகிரி சீக்கிர டெட்லைன் எப்போ, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்னென்ன ஃபீல்ட்ஸ் எங்களுக்கு படிக்கலும், இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இருக்குது, ஹியூமனிட்டிஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, லா இருக்குது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க போட்டிருக்கோம். அப்போ எங்களுக்கு ஓவரால் ஐடியா எடுத்துக்கொள்ளல, லைக் எனக்கு இது பொருத்தமா இல்லையா ஐடியா எடுத்துக்கொண்டு நாங்க என்ன செய்யலும்னா அடுத்ததுகளை போகலும். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கார்னர் இருக்குது, அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி சர்க்கிள், இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் நொண்டிக்குது, மாஸ்டர் போர்ட்டல். இது வந்து ஃபியூ நான் கொஞ்சம் நேரத்து போட்டிக்கிறேன், வேண்டிய மட்டும் பேஜஸ் இருக்கு. நீங்க சும்மா உங்களுக்கு பேஜ் என்ன செய்யணும், கூகுளில் டைப் பண்ணணும் இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ், இல்லாட்டி ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மாஸ்டர்ஸ் அல்லது பிஹெச்டி அல்லது பேச்சுலர்ஸ் எடுத்துவோம். அது ஸ்காலர்ஷிப் மட்டுமல்ல, வேற இன்டர்ன்ஷிப் அப்படி இப்படி சம ப்ரோக்ராம் எல்லாம் நீக்கிறது. அப்ப அதுக்குள்ள போனா அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ள உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளையிலும். நான் அதில் மிச்சம் போகல. அப்ப ஸ்காலர்ஷிப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி சர்க்கிள் இதுகளை வச்சு கொஞ்சம் நீங்க தேடினா உங்களுக்கு அங்காளிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலும். டைமும் போகுதுன்றதால நான் அடுத்த ஸ்லைடு போறேன் போய்க்கலாம். இதுல நாங்க சில ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப நான் அந்த ஒவ்வொரு ஒரு ஐடியாவும் தந்திப்பேன் நினைக்கிறேன். ஸ்காலர்ஷிப் நான் எந்த வகைகள் எங்க உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை தேடிக்கொள்ளும் சொன்ன விஷயம். ரெண்டாவது என்னன்னா, ஸ்காலர்ஷிப்பை நீங்க அந்த கண்டுகொள்றதுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன். அதாவது நீங்க சில நேரம் ஒரு யூனிவர்சிட்டியில இப்ப நீங்க சொன்ன நிறைய பேர் பேச்சுலர்ஸ் தானே, எக்ஸ்டர்னலாவோ இன்டர்னலாவோ அவங்களோட பேச்சுலர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கீங்க. അല്ലെങ്കിൽ குறிப்பா இன்டர்னலா ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு நல்ல என்னன்னா, அந்த யூனிவர்சிட்டிக்கே சில நேரம் அந்த ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வார் ப்ரொஃபஸர் கூடாக யூனிவர்சிட்டி கூட சில ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வார். இப்ப நாங்க எங்களுக்கு என்ன செய்யணும்னா, நாங்க எங்க அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளாலே ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களோட ப்ரொஃபஸர்மாரோட லெக்சர்ஸ்மாரோட பில்ட் பண்ணினா அது கூட எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கொள்ளும். அதே பாயிண்ட் தான் ரெண்டாம் சொல்லிக்கிறேன்னு, நீங்க அந்த உங்களோட ப்ரொஃபஸர் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பேச்சுலர் செய்யணும், இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப நான் இந்த ஃபீல்ட்ல என்ன மாஸ்டர் செய்யணும், அப்ப நீ அவங்களோட பத்தி பேசல, எனக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது, நான் வந்து என்ன யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணா நல்லா அங்க ஸ்காலர்ஷிப் எடுக்கலுமா இல்லாட்டி எப்படி என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு பேசி. அப்படி இல்லாட்டி இன்னைக்கு வந்து இதான விஷயம் நான் இந்த பாயிண்ட் கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேச்சுலர்ஸுக்கு வந்து நிறைய ரீடிங் மெட்டீரியல் புக்ஸ் நீங்க வாசிக்க வேண்டி வரும். சில முக்கியமான ஸ்காலர்ஸ் வந்து அவங்களோட ஃபீல்ட்ல முக்கியமான ஆக்கள் ஆயிடுச்சு. அப்ப இவங்கள்ட்ட படிச்சா நல்லம், இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லம் சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா நீக்கி. அப்ப என்ன செய்யணும், இன்றைக்கு வந்து இன்டர்நெட் யுகம், அப்ப இமெயில் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், டிரெக்டா அந்த ப்ரொஃபஸருக்கு எழுதி இப்படித்தான் நான் ஸ்ரீலங்காலேருந்து என்ன பேக்ரவுண்ட் இதுதான், எனக்கு இந்த ஃபீல்ட்ல அவங்கள்ட்ட படிச்ச ஆசை இருக்குது, எப்படி ஏழுமான்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அதை அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருமே சில பேர் சப்போர்ட் பண்ணிடும், ஹெல்ப் பண்ணிடும், கைட் பண்ணிடும், அப்படியெல்லாம் நிற்குது. அப்போ நான் சொல்ல வரேன், உங்களோட கண்டாக்ட்ஸ் உங்களோட ப்ரொஃபஸர்மார் இவங்களோட கண்டாக்ட் ஓடி ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதாக்குங்க, ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்கான ஐடியா ஈக்கிறேன் அவங்கள்ட்ட செல்லணும். மூணாவது விஷயம் என்னன்னா, டூ யுவர் பெஸ்ட் நவ், இட் மேட்டர்ஸ் அலாட் லேட்டர். இது முக்கியமான விஷயம் என்னண்டா, சில நேரம் நாங்க மாஸ்டர்ஸ் பிஹெச்டி எல்லாம் படிக்கொண்டு ஆசை இப்போ, ஆனா சில நேரம் எங்க பேச்சுலர்ஸ்ல கோட்டி விட்டுருவோம் நான். ஆனா என்னன்னா, இந்த பேச்சுலர்ஸ் தான் கட்டும் தாக்கம் செலுத்தும் அவங்களோட மாஸ்டர்ஸ் பிஹெச்டி அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்க எடுத்துக்கணும். நான் பார்த்தோம் மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க டேலண்டான அட்ராக்டிவான ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறேன். அப்போ அவங்களோட ஜிபிஏ நல்லா இருக்கணும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நல்லா இருந்தால் தான் அவங்க எடுக்கணும். சில நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சு என்ன செய்ய நாங்கள் யோசிக்கணும். ஆனா அது வந்து இட் மேட்டர்ஸ். நம்மளோட ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனுக்கு வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ண பல விஷயங்கள் இருக்கிற நாங்கள் அதை பிறகு பார்க்கல. அது முக்கியமான விஷயம் தான் நீங்க இப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அடுத்து பேச்சுலர்ஸ் கூட நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணதுக்கான சான்சஸ் இருந்தால் கட்டாயம் பண்ணணும்.
சிம்போசியம் இதுகள்ல போறதுக்கான பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்ஸ் தான் இதாக்கணும். ஸோ லைக் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி மேட்டர்ஸ். நீங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டா அது உங்களுக்கு பிறகு யூஸ் ஆயிக்கு ஸ்காலர்ஷிப்பை செக்யூர் பண்றதுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல் ஆயிக்கு. அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப அடுத்து வந்து என்னன்னா ஓகே நீங்க இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போறதான் நீங்க மாஸ்டர்ஸ் பிஹெச்டி போறண்டாலும் இப்ப நீங்க அந்த இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்களோட ப்ரொஃபஸர்மாரோட ஒரு 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 ஐடியா ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணும். ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தேடணும். இந்த ஸ்காலர்ஷிப் ஒன்று கால் பண்ணிக்கியா அப்ப இதில் டீட்டெயில்ஸ் எந்த என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எந்த டெட்லைன் எப்போ வருது. அப்போ ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பும் ஒவ்வொரு இது கழிக்கும். அப்ப இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த டைம் அப்ளை பண்ணப்போ யூ வில் பி ரெடி. ரைட் ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. ரைட் இவன் கொஞ்சம் இந்த பப்ளிகேஷன் இதெல்லாம் பார்க்குறான். இந்தந்த விஷயங்களை கேட்கிறான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும். அடுத்து வந்து நான் திரும்பவும் செல்லுற விஷயம் தான் ஸ்டார்ட் நவ் டோன்ட் வெயிட். இப்போ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. என்னென்ன நாடுகள் சில நேரம் எங்களுக்கு தெரியாத நாடுகள் இருந்தெல்லாம் ஸ்காலர்ஷிப், அதாவது எங்களுக்கு அந்த நாட்டோட பேரே நான் கேள்விப்பட்டில்ல, அங்க ஸ்காலர்ஷிப் கால் பண்ணிக்கும் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அப்புறம் நிறைய உலகம் நல்லா பேசி அப்ப குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும் இல்லாம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அந்த யூனிவர்சிட்டிகளுக்கு போங்க, அவங்களோட வெப்சைட்டை பாருங்க, ப்ரொஃபஸர் மாதிரி பாருங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சீக்கிரம் பாருங்க, வித்தியாசமான நாடுகளை சும்மா தேடி பாருங்க, வந்து என்னென்ன ஃபீல்ட் லீக்குதுன்னு பாருங்க. அப்ப இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு காத்து கொண்டிருக்குது. அது முக்கியமான விஷயம் நாங்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் முக்கியம். அதோட ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு கொண்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் தாலா அதுக்கான வழிகளை காட்டுவோம். என்னோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஈக்கணும், அந்த பேஷன் ஒன்று ஈக்கணும். அந்த பேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றது, ப்ரொஃபஸரோட பேசுறது, தேடுறது, ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லையான்னு பாக்குறது, அது எப்படி இதாக்குறது பாக்குறது, இதெல்லாம் முக்கியம். நான் நினைக்கிறேன் டைமும் போய்த்துட்டு இதோட நாங்க முடிச்சுக் கொள்வோம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்தது என்னன்னா ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான அறிமுகமும் இந்த வகையான ஸ்காலர்ஷிப் யார் ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்குற அடுத்து சில எந்த அனுபவத்திலிருந்து சில விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் சில நேரம் நான் சொன்ன கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அதை எப்படி அப்ளை பண்ற, டர்கிஷ் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவன் கூட பார்க்குற இதுக்கு முக்கியத்துவம் எப்படி எழுதணும், ஐஎல்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு என்ன செய்யுது, அதெல்லாம் நாங்க வேற ஒரு டைம்ல பேசணும் இன்ஷா அல்லாஹ். இப்போக்கு நாங்க இதை முடிக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.